ஆர்ஆர்பி குரூப் டி கணிதம் நம்பர் அனலாக்லேருந்து ஒரு கொஷின் 16:10 ப்ரொபோஷ்னல் 26 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எந்த லாஜிக்கில் இருக்குன்னு பாருங்கள். 16:10 அப்போது 8 இன்ட்டு 2 என்ன வரும்? 8 2 16. அதுவே 8 + 2 10 வந்துடுச்சிங்களா? அதே லாஜிக்கில் இது செய்யுங்க. அப்போது 13 இன்ட்டு 2 26, 13 + 2 15. 15 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது 5:30 ப்ரொபோஷ்னல் 6 என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இது எந்த லாஜிக்கில் இருக்குன்னு பாருங்கள். 5 ஸ்கொயர் = 5 இன்ட்டு 5 25. 25 ப்ளஸ் இந்த 5 கூட்டிக்கணும். 25 5 கூட்டினா என்ன வரும்? 30 வந்துருச்சிங்களா? அதேமாரி இதை செய்யுங்க. 6 ஸ்கொயர் 6 இன்ட்டு 6 36 ப்ளஸ் 36 கூட இந்த 6 கூட்டிக்கோங்க. கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 42. 42 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா 1:4 ப்ரொபோஷ்னல் 5 என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 1 + 1 = 2. 2 ஸ்கொயர் 4 வருதுங்களா? அதேமாரி இதை செய்யுங்க. 5 + 5 10. 10 ஸ்கொயர் 100. அந்த லாஜிக்கில் செய்யக்கூடாது, தப்பு. இங்கே 1 + 1 2. 2 ஸ்கொயர் 4 வந்துருச்சிங்களா? அப்போது இங்கே என்ன இருக்குன்னா 5 இருக்குது. 5 + 1. 5 + 1 என்னது வரும்? 6. 6 ஸ்கொயர் 36. 36 தான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா 18:315 ப்ரொபோஷ்னல் 13 என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எந்த லாஜிக்கில் இருக்குன்னு பாருங்கள். 18 ஸ்கொயர் 18 ஸ்கொயர் உங்களுக்கு என்னன்னா 18 இன்ட்டு 18. 18 இன்ட்டு 18 என்ன வரும்? 8 8 64 மீதி 6. 4 8 8 14 18 4 10 12 3 324 வருதுங்களா? 324. இப்போது இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த 324 கூட 324 மைனஸ் இந்த 18 டிஜிட்டில் பிரிங்க. 1 + 8 அப்படி பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? 9 வருங்களா? இப்போ 324 மைனஸ் 9 = 315 வந்துருச்சிங்களா? அதே லாஜிக்கில் இதை செய்யுங்க. 13 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் என்ன வரும்? 13 இன்ட்டு 13 9 1 3 13 9 6 1 169 வருது. 13
13 இன்ட்டு 13 169. அப்போது இந்த 169 கூட இந்த 13 டிஜிட்டாக பிரிங்க. -1 + 3 டிஜிட்டாக பிரித்து கூட்டிக்கணும். அப்போது 169 - 4 உங்களுக்கு என்ன வரும்? 165 வருதுங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்த கணக்கு எங்கே போட்டிருக்கோம்? அடுத்த கணக்கை பாருங்கள். 16:10 ப்ரப்போர்ஷனல் 26 என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 16:10 ப்ரப்போர்ஷனல் 26 என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போது 16 எப்படி வரும்? 8 இன்ட்டு 8 2 எத்தனை? 8. இந்த 16 எப்படி வந்துச்சுன்னா 8 இன்ட்டு 2 16. அப்போது இந்த 8 + 2 10 வந்துருச்சுங்களா? அதேமாரி 26 பாருங்கள். 13 இன்ட்டு 2 26. 13 + 2 15. 15 தான் இதுக்கு ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 2:5 ப்ரப்போர்ஷனல் 5 என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 2² = 4. 4 + 1 5. அதேமாரி இதை செஞ்சிங்கன்னா 5 ஸ்கொயர் 25. 25 + 1 26. 26 ஆப்ஷனில் இல்லை. அப்போது இந்த லாஜிக் தப்பு. அப்போது இது எப்படி இருக்குனாக்க 2 + 3 கூட்டினீங்கன்னா 5. இந்த 3 வந்து ப்ரைம் நம்பர். 2க்கு அடுத்து உள்ள ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னால் அது 1ஆல் வகுப்படும், இல்லாட்டினா தன்னால் வகுப்படும். புரியுதுங்களா? அதுதான் ப்ரைம் நம்பர், பகா எண் சொல்கிறது. அதேமாரி இந்த 5 செய்யுங்க. 5 + 5க்கு அடுத்து உள்ள ப்ரைம் நம்பர் 7. இப்போ 12 ரெண்டுத்தையும் கூட்டணும். அது ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 16:272 ப்ரப்போர்ஷனல் 25 என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இது எப்படி இருக்குன்னாக்க 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் உங்களுக்கு என்ன வரும்? 16 இன்ட்டு 16. 16 இன்ட்டு 16 உங்களுக்கு என்ன வரும்னாக்க 256. 256. அது கூட இந்த +16 கூட்டினீங்கன்னா 272 வருதுங்களா? அதேமாரி இதை செய்யுங்க. 25 ஸ்கொயர் என்ன வரும்? 25 ஸ்கொயர் 625. அது கூட இந்த 25 கூட்டினீங்கன்னா 650. புரியுதுங்களா? 650 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்கள்.
14:16 ப்ரப்போர்ஷ்னல் 18 ஈஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 14 ஸ்கொயர் ஈக்குவல் டு 196. 196 பிரித்து கூட்டுங்க. 1 + 9 + 6 என்ன வரும்? 16. 10 16 வருதுங்களா? அதேமாரி 18 ஸ்கொயர். 18 ஸ்கொயர் என்ன வரும்? 18 × 18 18 × 18 பேருக்குங்க. 8 8 64 மீதி 6 1 8 8 14 18 4 12 3 324 வருதுங்களா? 324. இதை பிரிங்க. 3 + 2 + 4 9. 9 தான் இதுக்கு ஆன்சர். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.